போறதுக்கு ஒரு துணி வேணும், ஒரு துணிச்சல் இருக்கணும். சிங்கக்குட்டி ஏத்தா மேடைக்கு என்ன நினைச்சு இருக்கானோ? தம்பி தம்பி அண்ணா என்ன பாடுறா நீ? ஏன் லேட் பண்றேன்னு எனக்கு தெரியுது. உன் பக்கத்துல ரீசார்ஜ் மிஷின் நிக்குது. தம்பி அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லுன்னு ஏன்டா கம்ப்ளைண்ட் சொல்லு. தம்பி அண்ணா என்னையும் அண்ணான்னு சொல்லு. தம்பி உன் பேர் என்ன? ஹரிஹர சுதன். அந்த ஐயப்பனுடைய மணிகண்ட அந்த மூர்த்தியது எல்லாரும் அந்த ஹரிஹர சொல்லுங்க. கேட்டுக்க கேட்டுக்க. ஆமாங்க, நம்ம வைப்பத்துல மேடை ஏறின ஒரு அருமையான பையன் ஹரிஹர சுதன். ஹரிஹர சுதா தம்பி ஓவா ஏன்னு கேளு. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க பெண்ணி? படிச்சுட்டு இருக்கேன். எத்தனாவது? 6வது. எத்தனை வருஷமா? 6 வருஷமா. உனக்கு சொல்லி கொடுத்துற வாத்தியாரு டீச்சரா இல்ல வயசு பொண்ணா? டீச்சர். 6 வருஷமா? 6 வருஷமா படிக்கிறான். 6வது டீச்சர் ஏதோ வாழ்றீங்க. சரி பரவாயில்ல தம்பி. தம்பி ஏன்னா நாடு இல்ல நேரம் இல்லாதனால 6வது படிக்கிற ஹரிஹர சுதா திருக்குறளை எழுதுனது யாரு தெரியுமா? அவன் ஒண்ணுங்கிற ஐயப்பன் கிட்ட போவாங்க. நான் அறிவுபூர்வமா கேட்கிறேன், திருக்குறளை எழுதுனது யாரு? திருவள்ளுவர். திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் சொல்ற ஹரிஹர சுதனுக்கு ஒரு கைத்தட்டல். தம்பி திருக்குறள்ல முதல் குறள் என்ன குறள்? அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதத்தே உள்ளது. ஏன் மழை பெய்யுது நம்ம ஊர்ல? ஏன் மழை பெய்யுதுங்கிறது காரணம் இன்னைக்கு ஹரிஹர சுதன். நல்லா நடந்துகிட்டு இருக்க நாடகத்துல இடையூறு பண்ற மழை. இப்படிப்பட்ட ஒரு பால சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான் வைப்பத்திலே. எப்ப உங்க அப்பா பேருன்னா? சிவானந்தம். அம்மா பேரு? சிவானந்தம். அப்பா சிவபார்வதி பட்ட பிள்ளையா? எப்படிப்பட்ட பிள்ளை? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகனம் முதற்றவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்காம சொல்றான்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த வைப்பத்துடைய வருங்காலம் இத தெரியுது. இப்படிப்பட்ட ஊர்ல ஆடல் பாடல் வச்சீங்க, இது எவ்வளவு தப்பு. அதனால படிக்கிற பிள்ளைய படிக்க விடுங்க ஐயா, வளர்ற பிள்ளைங்களை வாழ விடுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வைக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா நம்ம ஊர் ஏகப்பட்ட கோளாறுல நின்றுகிட்டு இருக்கு. ஏன்னா அம்பாளுக்கு பிடிக்கல. அவங்களும் படிக்கிறவங்க தான். அவங்க போட மண்ணல் போட நாவல்ல அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி தம்பி எங்க சொல்லி இந்த அகர முதல்ல அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதத்தே உள்ளது. தம்பி ஹரிஹர சுதா, இப்ப நீ ஒரு குறை சொன்ன, இப்ப நான் ஒரு குறை சொல்றேன். அந்த குறை சொல்லு. ஒரு கட்டு சொல்லி இல்ல, ஒரு சொல்லி கோண சொல்லி சொல்லு. ஒரு தட்டு சொல்லி இல்ல, ஒரு கட்டு சொல்லி இல்ல, ஒரு சொல்லி கோண சொல்லி சொல்லு. ஒரு தட்டு சொல்லி இல்ல, சொல்லினா சொல்லி சொல்லினா வரவுன்னு அர்த்தம். ஒரு கட்டு சொல்லில, ஒரு சொல்லி கோண சொல்லி சொல்லு. ஒரு கட்டு சொல்லி இல்ல, ஒரு அவனுக்கு கடுப்பு போடுக்க நான் சொன்னது சொல்லி. ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கூட சொல்லினா விறகுன்னு அர்த்தம். அந்த விறகுக்கு பெரு ஏன்னா வார்த்தை சுத்தமா வரணும். ஒரு கட்டு சொல்லியில ஒரு சொல்லி கோண சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துல குரல். அப்படிப்பட்ட குரலை சொன்னிய ஹரிஹர சுதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். அதை சொன்னேன் தம்பி. நல்லா சிறப்பாரு. இங்க வா இங்க வா, அப்படியே வா. ஏன்னா பஞ்சாயத்து தீர்க்க வேண்டிய வேலைதான். முக்கியமா உன்னை கூட்டத்துக்கான கேள்வி என்னன்னு கேட்கவில்லை தம்பி. இப்ப நம்ம வைப்பத்துல எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு போட்டி. நான் சொல்றேன் ஆம்பளை தான் மேல். நீ 6வது படிக்கிற. தெருவில் போகும்போது சில வீடு கதவு திறந்து கிடக்கும், நீ பார்த்துருக்கலாம். நான் சொல்றேன் ஆம்பளை மேலன்னு, அந்த பொம்பளை சொல்லுது பொம்பளை தான் மேலன்னு. நீ பார்த்த அளவுக்கு உன் தெருவில் அனுபவத்தில் சொல்லு. ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா? ஆம்பளை மேல. கீழே போட்டு
நிப்பாட்டியா வர்ற வருஷம் நீ தானே பிறகு அதெல்லாம் போய் இங்க பாரு அந்த பையனை என்கிட்ட விட்டுருந்தேன்னா பொம்பளை தாக்கா மேல அப்படின்னு அவன் சொல்லி இருந்திருப்பான் அவனுக்கு எதை நீ செய்வன செஞ்சுக்கிட்ட அவனை விட்டுடுவேன் இப்ப அவன் பக்கத்துல குந்திருக்கான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த வாரி வாய்ப்பு கிடைச்சா நம்ம போயிருக்கலாமே பக்கத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கான் கேள அவனை கேளு சொல்லுங்க. வள்ளுவம் பரம்பரை நம்ம பரம்பரை கூப்பிடுவான்னு கிட்ட கூடாத உன் கற்பை காப்பாத்திக்க இது வந்து நெருப்பு சரி நெருப்பு நெருப்பு சேர்ந்தா பத்திக்கும் பத்திக்கும் இவன் நெருப்பு நீ பஞ்சு அதுக்கு பஞ்சுக்கு பாதிப்பு இல்ல இருங்க அவன்கிட்ட நான் கேட்கறது இல்ல நெருப்புக்கு பேட்டரி குறைச்சிக்குவான் நீ போட யாரு அவன் நம்மகிட்ட சேர்த்து கேட்க பாரு நான் சொல்றேன் ஆம்பளை தான் மேலங்கிறேன் நான் சொல்றேன் பொம்பளை தான் மேலங்கிறேன் ஆம்பளை தான் மேல மேல கார் ஓட்டுறாமல ரயில் ஓட்டுறாமல பிள்ளை ஓட்டுறாமல அறுப்பு இருக்கிறாமல கட்டு கட்டுறாமல அனைத்து வேலை செய்யறது ஆம்பளை சைக்கிள் ஓட்டுற பொம்பளை பைக் ஓட்டுற பொம்பளை பஸ் ஓட்டுற பொம்பளை ராலி ஓட்டுற பொம்பளை ஹெலிகாப்டர் ஓட்டுற பொம்பளை ஏரோப்ளான் ஓட்டுற பொம்பளை கருத எடுக்கிற பொம்பளை கட்டு துக்குற பொம்பளை நடவு நடுற பொம்பளை நாத்து பறிக்கிற பொம்பளை புள்ள பக்கிறது பொம்பளை எல்லாம் சரிதான் உள்ள பக்கிற வரைக்கும் நீ வந்துட்ட பேச போனோம்னா இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு ராத்திரி நாளைக்கு அப்பா ஜோதாரி மாரியப்பா ஒன்னாலதான் வளர்ந்து போச்சு கதை வளர்ந்தது ஒன்னதான்றது என் மேல தலை கட்டி போடுவாரு சரி அதனால குளிச்சா வச்சுப்போ இங்க ஆம்பளைக்காக இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு ஆம்பளைக்காக பொம்பளைக்காங்க நான் கேட்கிற ஆம்பளை கிட்ட ஆம்பளை தான் ஊசின்னு கை தட்டுக்கன்னு நான் சொல்றேன் சரி நீ பொம்பளை கேளு யார் சத்தம் அதிகமா இருக்கோ அவங்கதான் மேல சத்த கம்மியா தான் கீழே நான் கேட்கிறேன் என் குணத்தை எனத்தான் நான் கேட்கிறேன் அன்பாத பெரியவர்களே இளைஞர் பெருமக்களே பயப்பத்தை சேர்ந்த அருமை பெரியவர்களே இந்த பொம்பளை நம்மள மட்டங்குது அது கொட்டத்தை நம்ம அடக்க வேண்டும் என்றால் எல்லா ஆண்கள் சேர்ந்து எவ்வளவு செலவுனாலும் இந்த கையை மெனக்கிட்டு தூக்குங்க நான் வேணாலும் ஆளுக்கு பாட்டு வாங்கி தர்றேன் இந்த கையை தூக்கி ஆம்பளை தான் வரும்னு கேட்டுட்டு கேட்டுட்டு இதெல்லாம் செல்லாத ஓட்டு சத்தம் போட்டதெல்லாம் உனக்கு இப்ப செல்லாம இருக்கும் சரி ஒரு ராத்திரில அதையும் செல்லும் இங்க பாருங்க இப்ப நான் கேக்குறேன் என்ன தரனா என்னோட இனமும் நிறைய அதிக பேர் உட்கார்ந்துருக்காங்க அதனால அம்மாமார்களே உங்களை எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இவர் கொட்டத்தை அடக்குறது மாதிரி பொம்பளை தான் மேலங்கிற எங்க இருக்குன்னே தெரியலையே பாரு நல்லா உத்து பாரியா உட்கார்ந்துக்கிறது ஏன் கூட்டம் தான் என் கூட்டத்துக்கு இடையில உன் கூட்டத்துக்கு சொறி வச்சிருக்கோம் அப்படியால அம்மா எனக்காக எல்லாரும் பொம்பளை மேல எல்லாம் ஒரு முறை ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம் ஜோரா அப்படி 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 வாலே வாலே சாபாஸ் 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 எப்படி எப்படி அப்படி 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 வைப்பத்தினுடைய ஆண்கள் இனத்திற்கு ஒரு வேண்டுகோள் நான் கூட ஏதோ அலட்சியமா நினைத்தேன் இந்த கூட்டத்திலையும் இருக்குல கிளம்புற மாதிரி இந்த தட்ட சத்தம் அதிகமா இருக்கத்தாலே ஆண்கள் எல்லாம் நாளிலிருந்து தூங்கும் போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்குங்க என்னைக்கும் நம்மளுக்கு ஆபத்து நடக்கலாம் எப்படி இந்த மாதிரியா இருக்கிற இடமே தெல்ல அடிச்சுக்கிட்டு தான் பட்டு பட்டு அது கூடாதுமா ஆண்கள் உயர்வு என்று நான் சொன்னேன் பெண்கள் உயர்வு நீ சொன்னேன் ஆண்களும் உயர்ந்தார்கள் பெண்களும் உயர்ந்தார்கள் ஆணிலையில் பெண் இல்லை பெண்ணிலையில் ஆண் இல்லை ஆடு பொண்ணு ஒண்ணு இது அறியாத வாயில மண்ணுன்னா அதனால நீ நானும் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போல ஆடலா பாடலா சாய்ந்து ஓட போல ஆடலா பாடலா Oh,
பிற்காலத்தில் அவருக்கு குசல் குசலாமணி என்றவர்கள் வருவார்கள். அவர்கள் குசலாமணி என்பவருக்கு காதில் அவதரிப்பார். அந்த காதிக்கு பிற்காலத்தில் பேசுவதற்கான வேளாமத்தில் என் போன்ற தவறு உணர்ந்து என் தந்தை காலிக்கிறார் முத்துள்ளார். எனக்கு தகுந்த பிரார்த்தனை மகோதய நாட்டிற்கு மறுபடியும் வரைத்த மன்னனாக்கி அனுமதி ஆட்சி நேரத்தில் வெகு நீதியோடு நேர்மன ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பங்கள் அனைவரும் மன்னா எங்களை காப்பாற்று மன்னா. குடும்பங்களிட்ட பயிர் பச்சைகளை காரணம் காரணம் சென்று கொண்டு கொடுத்தேன். எனக்கும் என் பரிவாரங்களுக்கும் நாடுக்கும் காவல் வீரார் அறுபதையோடு அளவிட்டார் அப்பேர் கொண்ட காவலமே கேட்டவர்களுக்கு வருத்தார். எனக்கு சொந்தமே கூறார் பரிவாரங்களை எழுத்து கேட்டு எழுத்துறவு செய்து அப்பொழுது அந்த காவலர் உணவிலிருந்து அநேக சொல்லுடைய பரிவாரங்கள் பெரும் கவனம் பிடித்து இது வந்த பிந்தை பூலோகத்தில் யாகம் எப்படிப்பட்ட விட்டது என்று தேவாதி தேவர்கள் யாகத்தை ரசித்து ராஜ ரிஷி தர்ம ரிஷி மக ரிஷி வழக்கம். அங்கே கிண்ணர் கிம்பர் கித்தி வித்தியாசம் அனைவரும் ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட லோகத்தில் மொழி சொல்லா வாதம் உண்டா என்று கேட்க யாவரும் சாதித்தனர். அந்த வதிஷ்ட மாமனில் இருந்து தம்முடைய சீரன் 60 வருடத்தில் இருக்கின்றார் என்று கேட்டாரே ஒரு கேள்வி. அப்பொழுது யார் பதிஷ்டமா முடிவரே உம்முடைய சீரன் அடிக்கு 1000 அடிக்கு 100 சொல்லக்கூடியவன் அப்படி இருக்க சாமதான மேல தண்டம் என்று சொல்லக்கூடிய யாரிடம் கருவிட்டார் கொண்டு கழுத்தில் இருக்கும் வாயிலிருந்து சவரலை கூட பிடித்து மது மாமிதங்கள் டைபிள் சுமந்து கழுதை முன்புறம் ஆரோக அழைத்து நாம் எடுத்து சொல்லாடி சொல்வது இல்லாமல் யார் அந்த செய்த தவத்தில் தருமாறு ஒரு கடுப்பாக யார் என்பதை கேட்டுக்கொண்டு எப்பொழுது என்ன வேலையும் வாய்ப்பு கிடைக்கும் ஹரிச்சந்திரன் தன்மகன் தேவராசனும் பிறந்தார் சேரும் கிரமமாக பல தான தர்மங்களை வாரி வாழ்வதாக சேகரிட்டு எடுத்தார். காதில் ராசத்தை காய்ச்சது போல் ஹரிச்சந்திரனை பழையவர்கள் உடையவர்கள் நாங்கள் வருகைக்கு ஐயா தாங்கள் தமிழகம் நாடு வந்தவர்கள் என்ன கொண்டு கேட்டார். நாட்டு மக்கள் நலமுற்று வாழ 4000 வெளியுவதற்காக 47 நிலத்தை கவனமார்க்கமாக பெற்றேன். வர்க்கங்களை ஏகிறேன். அவரது குடும்ப மேற்பட்சங்களை எல்லாம் அழைத்து அண்ணவரை பொய்யனாக்க முயற்சித்தேன். ஆனால் நான் நினைத்த உதவிகளை இதை கேள்விட்டார். அவரது மாணிக்க வனமும் தங்க வனமும் தருவனும் உதைத்தார் எழுதுகிறார். என்ன குறைகுற்றம் செய்து அதுதான் கஞ்சினால் புரண்டால் முழவினால் மலையன் ஹரிச்சந்திரா
என்ன சொல்லி வைத்தாய்? என்னடா சொல்லி வைத்தாய்? கல்வரே, உன் தந்தை திருச்சொல்ல விடலாது. ஏவல் வடிமுறை புலவராக கடவுள் என்றேன். ஐயா, என்னுடைய தந்தைக்கு சொப்பம் கொடுத்த நீங்கள் என்னுடைய சாபத்தை நீக்க விடும் தெரிவித்தார். நான் கொடுத்த அந்த சாபம் நிகழ்வாரால் அந்த இரு மாதங்கள் வழக்கு ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய ஆடுநகர் யாவையும் எப்படி தவிர அந்த மாதவனை மறக்க மாட்டேன் என்றான் மாறேன். அண்ணவன் குறை பிரகாரம் நாடுநகர் யாவையும் கைப்பற்றி அண்ணவன் ஆடுகளத்திலே சுக்கரனுக்கு கட்டி கட்டி அடிக்க செய்தேன். அக்கிடுவார் அழைத்து கால வேண்டதாக அனுப்பி இருக்கின்றேன். ஹரிச்சந்திரன் 48 கோடி திரவியத்திற்காக தன்னுடைய மனைவியை இந்த காசுமா நகரிலே தானே உணவு கூறி வருகிறார். இந்த காதுமா நேற்று நாடு வந்தால் அண்ணன் மக்களாம் என்று வந்தோம். இந்த காதுமேகத்து ஒவ்வொரு வீதியாக என் ஆது மனைவி விலைக்கு வருகின்ற போது என்னை கண்டவுடன் இந்த சாமியை கண்டவுடன் அவர் அவர்களுடைய கதவை சாற்றிக் கொள்கிறார்களே, நான் என்ன செய்வது? ஆனால் தெரிவித்தார்கள், இந்த காதுமேகத்து 4448 வீடு தெரிவித்தார்கள். ஆனால் அதோ ஒரு வீதி போகிறது. அந்த வீதியாது சென்று பார்க்க வேண்டாமா? சென்றேன் நித்தவன் தந்ததி தன்னை
சாட்சியம் இந்த காசமேகத்தில் ஒவ்வொரு வீதியாக என் ஆக மனித வெள்ளத்தில் விட்டு வருகின்ற பொழுது ஒருவருமே கேட்கிறது ஒருவருமே கேட்கிறது ஆண்டவா. நான் என்ன செய்வது? அண்ணவருக்கும் அட்டத்துக்கு ஒரு தினம் கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வது? காசுனாரா? காசு சாட்சி எப்படியாகும் யாராலும் ஒரு கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். உங்களுடைய இந்த காதுமாகிறது எல்லைக்கு வந்து உன்னை நான் வந்துகிட்டேன் தாயி. வணங்குங்கிறியப்பா, வணங்குகிறேன். காசுகள் கோலை கொண்ட தம்பி தம்பி எங்கள் குடும்பம் இருப்பது உன்னை நம்பி நம்பி பெண்ணுடனே பிறந்த தந்தை தம்பி தந்தை உன்னிடம் காவல் கொண்டேன் உன்னை நம்பி. தந்தை 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 காவல் கொண்டேன் உன்னை. நெஞ்சம் முருகாத கொஞ்சம் தமிழ் வேலை காட்சிகள் போல ஐயா நல்லா இருக்குது. ஆமா, நீ யாரு? எந்த ஏன் கொண்டாட்டி வைக்கிற? ஐயா, 60 மணி நேரத்தை பரிமாணம் செய்து வந்த கனவு முன்னாள் பரிமாணம் செய்து வந்த கனவு திருச்செந்து வளர்ந்த மகன் ஹரிச்சந்திரன் என்ற மகப்பா அதுதான் ஐயா. இருக்குதுல நல்லா இருக்குது. எத்தனை பேர் கிளம்பிருக்க லோகத்துல? ஐயா, தாங்களே பொறுத்தவரை ஐயா அடியன்றான் மகப்பாவுதான். என்னை போன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அதில் நான் ஒருவன் ஐயா.
54 வேகத்தையும் ஆண்டவன் ஹரிச்சந்திரன். ஏண்டா அவன் எங்க நீ எங்க காவிய கட்டிண்டு பதவி போக மாட்டேன்னுன்ற நீ வந்து 50 மன்னனுடைய எப்படி நம்புறது? ஐயா இந்த பாவி அப்படிப்பட்டவன் இல்லை ஐயா. ஐயா நீங்க ஏன் ஐயா தவளை இப்படியெல்லாம் என்ன பேச வேண்டும்? இந்த பாவி யார் என்று தெரியுமா ஐயா? ஐயா கொஞ்சம் மஞ்சள் ஒரு பொய் சொல்ல மறுத்ததானே என்னாடு வந்தே நாட்டு மக்கள் வந்தே தன்னையே தாடி வந்தே தன்னையே ஒரே ஒரு சொல்லுக்காக ஒரே ஒரு வார்த்தைக்காக ஐயா ஐயா அந்த பொய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அந்த ஒரே ஒரு சொல்லுக்காக இந்த பாவி நான் ஐயா பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. பொய் சொல்ல ஐயா அந்த ஒரே ஒரு சொல்லுக்குத்தான ஐயா இந்த கோலத்திற்காக இருக்கின்றேன். என்னை பார்த்துட்டாங்கள் அப்படி ஒரு வார்த்தை தெரிவிக்க வேண்டாம் ஐயா. அங்கேயும் மேற்பட்டா ஆட்டை வைப்பா மாட்டை வைப்பா பொண்ணை வைப்பா பொருளை வைப்பா மனைவியை விற்கிறேன்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துலடாப்பா? ஐயா ஆடில் போட ஆட்டைப்பாடு மாடில் போட மாட்டைப்பாடு மண்ணில் போட மண்ணைப்பாடு நான் ஒன்றுமையாக இந்த பாவி நான் என்னையா செய்வது? உன் மனைவியை விற்கிறிய எவ்வளவு திரவியம் கொடுக்கணும் நோக்கு? அவளுக்கு 48 கோடி திரவியம் வேண்டும் ஐயா. அப்பா 48 கோடி திரவியமா? ஆமா 48 கோடி திரவியம் கொடுத்து வாங்கினா என்ன வேலையில சிவன? ஐயா தாங்கள் காயாடி வேலையை அண்ணன் தர்மம் செல்வதற்கு காத்துக் கொண்டிருப்பார். உண்மை. இதை வந்து ரொக்கமா கொடுக்கலாமா சாட்டுதலா? தாங்கள் என்னிடத்தில் ரொக்கமாக கொடுத்து தருவான் அல்லது அதோ வெட்டு கொண்டு நான் வெட்ட தருகிறேன். அண்ணன் எடுத்து தாங்கள் சாட்டுக்களை செய்து கொண்டு சென்றான். சம்மதம் ஐயா சம்மதம். அப்படி காசிமா நகரில் வாழும் பஞ்சாங்க முறை சொல்லும் திருமாலையர் மகன் காலகண்டையர் எழுதுறா. அப்படி ஐயா. என்ன ஐயா?
ஐயா ஐயனே என் தேவி சந்திரமதிலோகிதன என் தேவி சந்திரமதிலோகிதன என் அருகே நிற்க ஐயா 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 என் ஐயரே ஐயா தவறாமல் புரட்டி விஜயம் செய்யாமல் என் மனோராஜா எழுதி கொடுத்த லிகிதம் ஐயா லிகிதம் இப்படிக்கு ஆனாத்தீனம் அரிச்சந்திரன் சுவாமி அதுல ஒரு 2 வாசகம் சேர்க்கணும்டா. என்ன வார்த்தையா? நற்கள் நரகள் தொத்தல் தொருசல் இவையாவும் கொண்டவர்க்கே புழுக்கை அப்படின்னு எழுதி திரும்ப கையொப்பம் போடு. அப்படி சேர்க்கின்றீங்களா? எனக்கு ஒரு விவரம் தெரிய வேண்டும் ஐயா. என்ன விவரம்? நக்கல் என்றால் என்ன, நரகள் என்றால் என்ன, தொட்டல் என்றால் என்ன, தொரிசல் என்றால் என்ன ஐயா? கடன் தீர்ந்துடுத்துல இவன் என்ன வேணாலும் கேட்கலாம். இல்ல சுவாமி, கடன் தீர்ற வரைக்கும் தானே கையப்படி காலப்படி. இல்ல ஐயா, தவறாக இருக்க வேண்டாம். அதாவது மாடு வாங்கினா கன்று யாருக்கு சொந்தம்? மாட்டை வாங்குவதற்கு தான் சொந்தம். தொத்தல் தொரிசல், தொத்தலை வாங்கும் போது தொரிசலும் சொந்தம். ஓஹோ. நற்கள் நரகள், நற்கள் என்பவள் உன் மனைவி, நரகள் என்பது உன்னுடைய குழந்தை. அப்படியா? தேவதாசன் நக்கு அடிமை. அப்படியே காத்துக்கொண்டிருக்கின்றேன். இப்படிக்கு நக்கல் நரகள், தொத்தல் தொரிசல் கொண்டவருக்கு பொருட்கள், இப்படிக்கு ஆனாத்தீனா அரிச்சது. சுவாமி மகராஜனா வாழ்ந்தடி உன் மனைவிக்கு பல வகையான செல்ல பேர் வச்சு அழைச்சிட்டு இருப்பேன். உண்மைதான். நானும் வயோதிகர். ஓஹோ. ஏன் மனசுக்கு ஏற்றவாறு உன் மனைவி அழைக்கலாமா? ஐயா, தாங்க எப்படி அழுத்தமும் சேர்த்தாங்க ஐயா. அது எனக்கு சம்மதம் ஐயா, சம்மதம். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லையே. மாற்றம் இல்லை ஐயா. அடியே சந்தி வேசி தாசி வெள்ளாட்டி நறுக்க முண்ட வாயட்டி என்ன கொடுத்துடுறா. என்ன வேணாம் ஐயா. இல்லை இல்லை ஐயா, இல்லை 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 ஐயா, தாங்க நினைப்பேன் ஐயா. ஐயா 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 ஏனையா என்று தெரிவித்தாள் ஐயா. ஏன் ஐயா, ஏன் ஐயா, தாங்க காதில் தவறாக விழுந்து விட்டது ஐயா. ஏன் ஐயா என்று தெரிவித்தாள் ஐயா. உண்மைதான், இந்தேவி அதை சந்திரபதி அப்படிப்பட்டவள் அல்ல ஐயா. ஏன் ஐயா என்றுதான் தெரிவித்தார்.
கொட்டி கொடுத்து உன் கணவனுடைய நுழத்தை தீர்த்திருக்க புரியுதா? அதனால சீக்கிரமா அகத்துக்கு வரணும். அவளுக்கு வேண்டிய புத்திமதியை சொல்லி சீக்கிரம் அனுப்பிடா. தட்டி பிரார்த்தின்னு இருக்காங்க. புரியுதா? சீக்கிரம் அனுப்போம். அப்படியே தேவி, அன்னவர் எப்படி கொதிக்கும் சொல்றான், அன்னவர் எப்படி பேசணும்னு சொல்றான். கொடுத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நமக்கு கடன் கொடுத்த புண்ணியவன் அன்னவர் தான். அம்மா என்ன செய்வது? இந்த நேரத்திலே அன்னவர் புண்ணாய் கூட அனுப்பி வைத்து விட்டு இந்த பாவி நான் என்ன செய்வேன்? மன்னவா, தேவி, வேதியரோ விளையாட்டு வீச எங்க சொல்லுடைய உடம்பெல்லாம் குன்னுகிறது. அன்னவரோ சீக்கிரம் வர சொல்லியிருக்கார். என்ன செய்வதம்மா? அது சீக்கிரம் செல்லதான் வேண்டும். அவரோ கோவித்துக் கொள்கிறார். நமக்கு விட்ட வழி பருவது வந்தால் வழி நிற்காதம்மா. படுதடி வந்தால் பட்டு தானே வேண்டும். அம்மா என்ன செய்வது? இந்த தினத்திலே அண்ணா பின்னால் உன்னை அனுப்பி வைத்து விட்டு இந்த பாவி நான் என்ன செய்வேன்? எங்கு செய்வேன்? அம்மா, மாலையிட்டு அண்ணாலிருந்து இன்னவரை கூட ஒரு நாள் கூட உங்களை பிரிந்து வாதையில்லை. அம்மா, பிரிந்து வாதையில்லை. அம்மா, இந்த தினத்திலே இந்த பாவி நான் உன்னை அனுப்பி வைத்து விட்டு இந்த பாவி நான் தன்னந்தன்மை என்னம்மா செய்வேன்? அம்மா, என்னைத்தான அறிவேன், என் நிலையை யார் அறிவார்? உன்னை முதலாய் என் கண்ணை உண்டு பெருந்ததில்லை. என்னைத்தான அறிவேன், என் நிலையை யார் அறிவார்? என் கண்ணை உண்டு பெருந்ததில்லை.
என்ன செய்வதம்மா விட்டது மாறிட்டால் இன்னவருக்கு ஒரு நாள் கூட பிரிந்து வராமல் இந்த தினத்தில் அண்ணன் பின்னால் அனுப்பி வைத்து விட்டம்மா. மண்டவா ஏதோ அவசரப்படுகிறார்கள். அது சீக்கிரமாக அனுப்பி வைக்காத கொடுத்த திரவியத்தை திருப்பி கேட்பார் போல தெரிகிறது. மண்டவா சீக்கிரமாக. சுவாமி இதோ அனுப்பிட்டுக்கிறீர்களா? மதுசூரன் மகிழே ஏதி செய்ய தனியே எப்போதும் உன்னை காண்பேனோ எப்போதும் உன்னை காண்பேனோ What
ஐயா கண்ணம் இவையும் போல நிலமும் சதையும் போல பூவும் நாரும் போல என் மன்னவரோடு ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இருந்தவுடன் சரி உன் கொண்டையில பூ அச்ச வச்ச உன் குண்டியில காத்தடிக்க அச்சா மன்னவா தேவி
இன்று கண்ட திருமுகத்தை என்றைக்கு நான் பார்க்க போறேன்? என்ன செய்யுது? இது யாரு விட்டுருக்கு? யாராவது விட்டுருக்குறா? எந்த ஆசை அன்பு ஆசை கொண்ட ஆசை மன்னா என் ஆசைக்கு வந்துட்டேன் சொல்லே ராஜா ஆசைக்கு வந்துட்டேன் நேசமுள்ள ராசா ஆசைக்கு வந்துட்டேன் நேசமுள்ள கண்ணு ஆசைக்கு வந்துட்டேன் ராசா இதுக்கு மேல நேக்கு பொறுக்காது. ஏய், சுவாமி செஞ்சு அனுப்புறியா இல்லையா? இதுவும் அனுப்புகிறேன் ஐயா. ஐயா வரியா இல்லையாடிமா? இன்னும் ஒரு தரம் மன்னவன் முகத்தை கண்ணால காண வட்டமதே